கில்லர் காயின் டாஸ்க்கை வந்து சூப்பராக கானா வினோதனா வின் பண்ணியிருக்காரு. அது எப்படி வின் பண்ணாருங்கிறது ஒரு ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் இருக்கிற சபரி அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா கமருதனும் பார்வதி கம்பேரிட்டிவ்லி கமருதன் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ ஃபஸ்ட்டு கமருதன் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கடுத்து பாருக்கு அப்புறம் யார் அட்டாக் பண்ணாங்கன்னா திவ்யா, அரோரா, சுபிக்ஷா, சாண்ட்ரா 3 பேர் ஒரே பாயிண்டில் இருந்தாங்க. அதில் வந்துட்டு திவ்யாவை ஃபஸ்ட் அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்ணி திவ்யாவை அட்டாக் பண்ணிட்டாங்க. திவ்யாவை அட்டாக் பண்ணும்போதே ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு சுபிக்ஷா வந்து எடுத்து விக்ரம் மேலே ஒட்டிடலாம். ஏன்னா விக்ரமை திருப்பி தனியாக அட்டாக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திவ்யான்னு சொன்னனால சுபிக்ஷாக்கு அது புரியாமல் விட்டுட்டாங்க. புரியாமல் விட்டாங்களா தெரிஞ்சு விட்டாங்களாங்கிறது உண்மையிலே எனக்கு தெரியல. கானா வினோதனா சொல்லியிருப்பார் எடுத்து விக்ரம் மேலே ஒட்டுன்னு. அவங்க அதை கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. ஸோ அது ஒட்டாமல் போயிருக்கும். திவ்யா அவுட் ஆயிருப்பாங்க. திவ்யா அவுட் ஆனதுக்கப்புறமா பிக் பாஸ் என்ன சொல்லிடுவாருன்னா, இப்போ வந்து யார் வேணால் எங்கே வேணால் நிற்கலாம், ஓடி பிடிச்சி பிடிக்கலாங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுவார். அப்போ அடுத்ததாக வந்து திவ்யாக்கு அப்புறம் திவ்யா, சாண்ட்ரா, அரோரா 3 பேர் ஒரே பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு திவ்யாவை அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா 2 பேர்த்தில் சாபுத்திரி போடலான்னு விக்ரம் சொல்லுவார். அப்புறம் சாண்ட்ரான்னு பிளான் பண்ணுவாங்க. சாண்ட்ரான்னு பிளான் பண்ணால் அரோரா வந்து தனியாக போய் ஒரு இடத்துல சிக்கிடுவாங்க. எங்கே வேணால் நிற்கலான்னு சொன்ன இடத்துல ஒரு கட்டிலுக்கு பின்னாடி போய் அரோரா சிக்கிடுவாங்க. அதனால இவங்க ஈஸியாக அரோராவை போய் அட்டாக் பண்ணிடுவாங்க. யாருன்னா விக்ரமும் சுபிக்ஷாவும் சேர்ந்து. அப்போ லாஸ்ட் மினிட்ல அரோரா வந்து இப்படி சொல்லுவாங்க, எடுத்து ஒட்டு விக்ரம் மேலே ஒட்டுவாங்க. ஆனால் சுபிக்ஷா ஒட்டியிருக்க மாட்டாங்க. அதனால அப்பவும் விக்ரமை பிடிக்க முடியாது. அரோரா அவுட் ஆகிடுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து விக்ரம் வந்து சாண்ட்ராவை நல்லா இறுக்கி பிடிச்சிருவார். இறுக்கி பிடிச்சி சாண்ட்ரா அப்படி கத்துவாங்க. ஆனால் சாண்ட்ராவால் லாக்லேருந்து வெளியில் வர முடியல. சாண்ட்ராவை இறுக்கி பிடிக்கும்போது சாண்ட்ரா பின்னாடி இருக்க காயினையும் சேர்த்து பிடிச்சிருவார். தெரிஞ்சில்ல, அவர் தெரியாமலே இறுக்கி பிடிச்சிருப்பார். பிடிச்சதுனால அந்த காயினை எப்படியாச்சும் கானா வினோதனா வந்து எடுத்து விக்ரம் மேலே ஒட்டிடலான்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவார். பட் எடுக்க முடியல. சுபிக்ஷாவும் ஹெல்ப் பண்ணல. அதனால் வந்து அந்த இடத்துலையும் சாண்ட்ரா அவுட் ஆகிடுவாங்க. அப்போ வந்து விக்ரமுக்கு புரிஞ்சிடும், இதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது வந்து சுபிக்ஷா, விக்ரம், கானா வினோத் 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. 3 பேர்த்தில் யார் வேணால் விளையாடலாங்கிற மாதிரி அந்த பிளான் மாறிடும். அது வரைக்கும் ஆர்டர் படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் மாறிடும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சுபிக்ஷா வந்து விக்ரமை துரத்தாமல் இப்போ கானா வினோத்தை துரத்த ஆரம்பிச்சிடுவாங்க. துரத்த ஆரம்பித்து பின்னாடியே ஓடுவாங்க. பட் ஒட்ட முடியாது. அந்த இதில் அவர் நல்லா விட்டல் மாதிரி பறந்து போயிடுவார். அதனால் அவரை ஒட்ட முடியல. அந்த டைமில் சுபிக்ஷா அவுட் ஆகிடுவாங்க. சுபிக்ஷா அவுட் ஆனதுக்கப்புறம் விக்ரம் வந்துட்டு கானா வினோத் கிட்ட வந்து நம்மளோட மேன் டு மேன் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சொன்னதில் அவர் சூப்பராக ஃபன் பண்ணிகிட்டே ஓடுவார். வினோதனா செம்ம காமெடியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படி சூப்பராக ஃபன் பண்ணிகிட்டே ஓடுறாரு. இவரும் பின்னாடியே ஓடுறாரு. ஆனால் வந்து இவரால் பிடிக்க முடியல. அவர் நல்லா சூப்பராக காற்றுல பறந்த மாதிரி பறந்து போயிட்டார். அதனால் இவரால் பிடிக்க முடியல. ஸோ இவர் கையில் தான் காயின் இருந்துச்சு. இவர் அது கையில் காயின் இருந்தனால பஸ்ஸர் எடுக்கும்போது இவர் அதை எடுத்து ஒட்டிட்டு பிக் பாஸ் வந்து விக்ரம் அவுட்டு, இனி அடுத்து வந்து கானா வினோத் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அப்போ வந்து அது முடிஞ்சதுக்கப்புறமா திவ்யா வந்து அரோராட்ட கேட்குறாங்க, 3 பேர் சேம் பாயிண்ட்ஸில் இருந்தால அப்போ எதுக்கு என்ன சூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, உங்களை சூஸ் பண்ணது யாருன்னு நான் சொன்னேன்னா அது போய் அவங்கக்கிட்ட போய் கேட்பீங்க, எனக்கு உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்லுவாங்க. அப்புறம் என்ன ரீசன்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தீங்க, நாங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.